Assalamu alaikum. I am Asma Farid. I am studying BSc Psychology and Counseling. இன்று நான் உங்கள் முன் பேச வந்திருக்கிற தலைப்பு என்னன்னா பேரண்டிங். அதாவது வாட் இஸ் த பேரண்டிங்? இப்ப உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி வரும், என்னடா இப்ப இதுல மீப்பீங்க நீங்க எல்லாம் எத்தனை ஒரு பிள்ளைக்குமா 2 பிள்ளைக்குமா நீங்க எல்லாம் யோசிப்பீங்க, என்னடா இப்ப வந்து என்கிட்ட பேரண்டிங் என்னான்னு கேக்குறாங்க. எஸ், பேரண்டிங் பத்தி தெரிஞ்சுக்கொள்றதுக்கு நிறைய விஷயம் அதைத்தான் நான் இன்றைய பார்க்க போறேன். ஓகே, அதாவது முதல்ல பார்த்தோம்டா பேரண்டிங்கா என்னண்டா அன்பு, பாசம், பரிவு என்பனே எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வழங்குறது ஒரு துரிதமான அன்புள்ள இரக்கமான ஒரு உணர்வு தான் இந்த பேரண்ட். ஓகே, இப்ப நாங்க பார்க்க போறோம் என்னண்டா பேரண்டிங்ல 5 ஸ்டைல் இருக்குது, அதைத்தான் பார்க்க போறோம். முதலாவது ஸ்டைல் என்னன்னு பார்த்தா ஹெலிகாப்டர் பேரண்ட். அதாவது ஒரு ஹெலிகாப்டர் எவ்வாறு சுற்றி கொண்டிருக்குமோ அத மாதிரிதான் அந்த பேரண்டினும் பிள்ளைகளை சுற்றி வந்து பிள்ளைகள் என்ன செய்தாலும் அவர்களுடைய குறைகளை தேடி அவர்களை பின்னும் முன்னுமாக அவர்களுக்கு வழிகாட்டுவது தான் இந்த பேரண்டிங். அதாவது பிள்ளைகளுக்கு எந்த ஃப்ரீடமும் அவங்க கொடுக்க மாட்டாங்க. அதாவது பிள்ளைகள் எங்க போனாலும் பார்ப்பாங்க, அவங்க கூட்டத்தோட இருந்தாலும் பார்ப்பாங்க, தனிமையில் இருந்தாலும் பார்ப்பாங்க. இவங்களோட வேலையே எப்படின்னு சொன்னா எந்த நேரம் பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, எது செய்யறாங்க, இத பத்தி பாக்குறது தான் இந்த பேரண்டிங் ஸ்டைல். அப்ப இந்த பிள்ளைகள் எப்படி நாளடைவில் ஆவாங்கண்டா தன் முயற்சியால எதுவுமே இந்த பிள்ளைகள் செய்ய மாட்டாங்க. அதாவது தன் முயற்சியால அவங்க முன்னுக்கு வரதை இருக்கட்டும், எதை இருந்தாலும் அவங்களுக்கு தன் முயற்சியால செய்யறது பயம். என்னைய பின்னுக்கால என் பேரண்ட் பார்த்து கொண்டிருக்கிறாங்க, அடுத்தவங்க பார்த்து கொண்டிருக்கிறாங்க, இந்த நினைப்புல தான் இந்த பிள்ளைகள் வாழ்றாங்க. சமுதாயத்துல இவங்க முன்னுக்கு வர்றதுக்கு பெரிய கஷ்டப்படுறாங்க. அடுத்த பேரண்டிங் எப்படின்னா ஸ்னோபால் பேரண்டிங். இது என்னடா பனி செதுக்கும் இயந்திரம். எல்லாரும் பாத்திப்பீங்க, சாலைகளை பனிகளை செதுக்கிற இது இயந்திரம் பார்த்தா இந்த பேரண்டிங். எப்படின்னா தன் பிள்ளை எதுலையுமே தோத்துறசடு, எதுலையுமே இந்த பிள்ளைகள் தாழ்வாடைஞ்சிறசடு, பிள்ளைகளுக்கு வர பிரச்சனைகளை கட்டும் எல்லா விடயங்களையும் இவங்க முன்கூட்டியே அந்த இயந்திரம் செதுக்குவது போல இவங்க செதுக்கி அந்த பிள்ளைகளை கிளியர் ஆக்கிடுவாங்க. அப்ப இப்படிப்பட்ட பிள்ளைகள் பிற்காலத்துல எப்படி அடையுதுன்னு சொன்னா பண்ணி ஒரு விஷயத்த அவங்களுக்கு ஃபேஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஒரு போட்டி, அந்த பிள்ளைகள் எப்படின்னு சொன்னா அந்த இதுல வந்து போக்கஸ் பண்ண பயப்படுறாங்க. ஏன்னா போட்டியல்ல தோல்வியை எதிர்த்துக்கொள்ள அவங்களுக்கு சக்தி இல்ல, என்ன அப்படி பழக்கிட்டோம் நாங்க. இதனால இந்த பிள்ளைகள் நாளடைவில் பின்னுக்காவே இருக்கிறதுக்கு பழகிட்டாங்க, எதுக்குமே முன்னுக்கு வரதில்லை. உதாரணத்துக்கு சொல்ல போனா ஒரு காலேஜ்ல ஒரு பிரின்சிபல் கேக்குறாங்க, வாங்க இன்னைக்கு வந்து இந்த விழா ஆயிக்குது, போக்கஸ் பண்ணுங்க. அந்த பிள்ளைகள் பயம் பின்தங்கியே இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இந்த பிள்ளைகள் வழங்கிறாங்க. அடுத்த பேரண்டிங் ஸ்டைல் என்னன்னு பார்த்தா ஃப்ரீ ரேங்க் பேரண்டிங். இந்த பிள்ளைகள் எப்படின்னு சொன்னா இவங்களுக்கு அதிகமான ஃப்ரீடம் கொடுத்துருவாங்க பேரண்ட்ஸ். எப்படின்னு சொன்னா இவங்களுக்கு எந்த கட்டு மட்டும் இல்ல, சொல்லி கொடுத்தில்ல, எங்க போகணுமா போங்க, என்ன செய்யணுமோ செய்யுங்க, அந்த பிள்ளைகளை பழக்குவதே இவங்களோட நோக்கம் வைக்குது. ஆனா இப்படிப்பட்ட பேரண்டிங் என்ன நடக்குதுன்னு சொன்னா நாளடைவில் அந்த பிள்ளைகள் கல்யாணம் கட்டி கொடுத்தோன்னு இவங்க வந்து பேரண்டிங்ல பேரண்ட் கிட்ட எதிர்பார்த்த அதே ஃப்ரீடம் அதே முயற்சி இவங்க வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் எதிர்பார்க்கறாங்க, அதே நேரம் மனைவி கிட்ட எதிர்பார்க்கறாங்க. அப்ப இப்படிப்பட்ட பிள்ளைகள் கண்டிக்கு நிறைய டிவோர்ஸ்க்கு காரணமாகிக்கிறாங்க. அதாவது அவங்களோட முயற்சி, அவங்களுக்கு வழங்கின ஃப்ரீடம், எனக்கு தாய் கிட்ட இந்த ஃப்ரீடம் எனக்கு இப்ப கிடைக்கல, தந்தை கிட்ட இந்த ஃப்ரீடம் எனக்கு இப்பத கிடைக்கல, இந்த பிள்ளைகள் ஒரி பண்றாங்க. இதால இவங்க டிப்ரெஷனுக்கு ஆளாகுறாங்க, நிறைய உளவியல் பிரச்சனைகளுக்கு இவங்க ஆளாகுறாங்க. அடுத்த பேரண்டிங் என்னன்னு பார்த்தா எலிஃபண்ட் பேரண்டிங். இப்ப வித்தியாசமாய்க்குது. ஓகே, எலிஃபண்ட் பேரண்டினாண்டு நீங்க எல்லாம் என்கிட்ட கேள்வி கேட்க கூடும். ஓகே, எலிஃபண்ட் பேரண்டின் எப்படின்னா அந்த புள்ளைய எலிஃபண்ட் எப்படின்னா அந்த பாசமாகவும் அமைதியாகவும் பரிவாகவும் வளர்க்குமோ அது அவ்வளவுக்கு பசுந்தா அந்த பிள்ளைக்கு ஒரு அந்த ஓடுற ஸ்டைல் ஆயிக்கட்டும், அந்த பிள்ளை வந்து ஒரு மரத்தை உடைக்கிற ஸ்டைல் ஆயிக்கட்டும், எல்லாத்தையுமே பசுந்தா செஞ்சு காட்டுறது தான் இந்த எலிஃபண்ட் பேரண்டிங் ஸ்டைல். அடுத்த பேரண்டிங் ஸ்டைல் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஃபார்ம் பேரண்டிங் ஸ்டைல். அதாவது ஒரு ஃபார்ம் ஒரு நெட் பயிரை, உதாரணத்துக்கு ஒரு நெட் பயிரை வளர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுவார். அதுக்குரிய பசலை விடுற நேரம் விடணும், தண்ணீர் ஊற்ற நேரம் ஊற்றணும், அதே மாதிரி ரசாயனங்கள் சேர்க்கிற நேரம் சேர்க்கணும், வெயில் படுற நேரம் பட விடணும், அதே நேரம் மழை வந்தாலும் அதுக்குரிய கட்டுப்பாடுகளையும் அவங்க செய்வாங்க. இப்படி பார்த்து வளர்க்கிற பேரண்டிங் தான் இந்த இது. அதாவது அந்த பிள்ளைகளுக்கு ஃப்ரீடமும் கொடுப்பாங்க, அதே நேரம் தண்டிக்கிற நேரமும் தண்டிப்பாங்க. இந்த பேரண்டிங் முறை வந்து உலகத்திலே போற்றக்கூடிய ஒழுங்கான முறையாக இருக்குது. அதாவது நாங்க எங்கட பிள்ளைகளை நேரம் கட்டுப்பாடோட வளர்க்க, எந்த நேரமும் அவங்கள தண்டிக்கவும் கூடாது, அதே நேரம் அதிகமான பாசமும் செலுத்தா சரி, ஃப்ரீ ரேங்க் மாதிரி அதிகமா பாசமும் செலுத்தா சரி. அதனால
கட்டுப்பாடோட வளர்க்குற இந்த பேரண்டிங் ஸ்டைல் தான் மிச்சம் பொருசனமைக்கு. இதுக்கெல்லாம் உதாரணத்துக்காக ஒரு சிறிய ஸ்டோரிய சொல்லிட்டு நான் இதை முடிக்கிறேன். ஒரு பிள்ளை எப்படின்னு சொன்னா வீட்டுக்கு வந்து உமா கிட்ட கேக்குது, உமா இன்றைக்கு நான் வெளியே போகணும், எனக்கு அனுமதி தாங்க. உமா பாக்குறேன் என்னடா இன்னைக்கு அவ வெளியே அனுப்புற சூழ்நிலை இல்ல. உமா அதாவது உமாக்கும் வேலை யாரும் இல்ல, ஹெல்ப்க்கு கூட்டிட்டு போ. உமா சொல்றா போவானுங்க. இப்ப இந்த பிள்ளைக்கு கோவம் வருது, என்ன செய்யுது, உடனே டோர் சாத்தி, பிள்ளைகள் அப்படித்தான் டீனேஜ் பிள்ளைகள், அப்ப டோர் சாத்தி உள்ளுக்கு படுத்துருது. இப்ப அந்த உமா என்ன செய்யறா, தந்தை வந்து கேட்கிறார், தந்தை எங்க என்ன புள்ள, அப்ப இப்படித்தான் ரூம மூடி படிக்குதுன்னு சொல்றாங்க. இப்ப அந்த தந்தை என்ன செய்யறா, இது ஒரு வழிகாட்டணும், அந்த புள்ளைய கூப்பிடுறாரு, வாங்கம்மா நாங்க மொட்டை மாடிக்கு போயிட்டு பட்டம் விடுவோம். இப்படியே இவர் என்ன செய்யறாரு, இந்த பிள்ளைய பட்டம் விட கூட்டிட்டு போறாரு. இப்ப நூலை பிடிச்சு கொண்டு பிள்ளையும் வாப்பம் தகப்பனும் விடுறாங்க. இவர் என்ன செய்யறான்னு சொன்ன அந்த பிள்ளைக்கு தெரியாம மெதுவாக அந்த பட்டத்துல நூலை அழுத்தி விடுற. இப்ப என்ன நடக்குதுன்னா அந்த பட்டம் காட்டுல அங்கேயும் இங்க மாறி ஒரு முள்ளுல சிக்குது. பிள்ளை பார்த்து பிள்ளைக்கு கோபம் வருது, என்ன இவ்வளவு அழகான பட்டம், எவ்வளவு உயரத்துல பயந்து கொண்டிருந்த பட்டம், இப்படி நீங்க செஞ்சீங்க என்று பிள்ளை வந்து ஃபாதரை கேக்குது. அப்ப இப்ப என்ன செய்யறான்னு சொன்னா இந்த ஃபாதர் விளக்கப்படுத்துறார், பிள்ளைகள் இப்படித்தான் என்னைக்கு பேரண்ட்ஸ் கண்ட்ரோல்ல பிள்ளைகள் இருப்பாங்களோ, பேரண்ட்ஸ் சொன்ன மாதிரி இருப்பாங்களோ, பட்டம் வந்து மெல்ல மெதுவாக நான் கயிறை பிடிச்சு கொண்டிக்குள்ள எவ்வளவு அழகாக இருக்குதோ அது மாதிரி இருக்கும். என்னைக்கு தாயிட கண்ட்ரோலோ தந்தையிட கண்ட்ரோலோ விட்டு பட்டம் பிரிந்திருந்தோ அப்பொழுது இத மாதிரி தான் நூல்ல சிக்கி கடன் முட்டாக போட வாழ்க்கையும் இப்ப இந்த பிள்ளை விளங்குது. அதனால நான் கடைசியாக கேட்டுக்கொள்வது, பேரண்டிண்டா அதிக அளவுல கட்டுப்பாடு மிக்க சொல்லி அதிக அளவுல அன்பும் செலுத்த சொல்லி எல்லாமே சமமாக இருந்தா அந்த பேரண்டினோட ஸ்டைல் அழகான முறையில இருக்கும் என்று கேட்டு என் உரையை முடிச்சுக் கொள்றேன். நன்றி.